எஸ்எம்சி என்று சொல்லக்கூடிய ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ட்ரேடிங்கில் எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் கூட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்பப்போ புதுசாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் கொண்டு வரப்பட்ட இந்த எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜியோட யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பிகினர்ஸ் லாஸ் ஆகிட்டு வராங்க. அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் அதிகமான அளவில் ஹிட் ஆகிறதுனால லாஸ் ஆகிட்டு வராங்க. பிகாஸ் ஒரு இன்ஸ்டியூட் லெவலில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு பிகினர்ஸ் எந்த இடங்கள்லாம் ஸ்டாப் லாஸ் போடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குது அப்படின்றத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூட் லெவலில் ட்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுப்பாங்க அண்டு எந்த இடத்துல ஒரு வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் வரும், எப்படி ஒரு பொசிஷனை எடுத்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர் கூடவே சேர்ந்து நம்மளும் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த எஸ்எம்சி கான்செப்ட். அதாவது மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகாமல் மார்க்கெட் எந்த சைடில் மூவ்மெண்ட் ஆகுதோ, அதாவது இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர் எந்த சைடில் மூவ்மெண்ட் பண்ணுறாங்களோ அதே சைடில் நம்மளும் ட்ரேட் எடுத்து புக் பண்ணுறதுக்கு உண்டான கான்செப்ட் தான் இந்த எஸ்எம்சி கான்செப்ட். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் டீட்டெயில்டாக 1 by 1 நான் வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.